பயணத்தின் பாதுகாவலியே சிந்தாத்திரை அன்னையே, பயணத்தின் பாதுகாவலியே சிந்தாத்திரை அன்னையே, பரிந்துரையாளராயிருந்து எம் பயணத்தை பாதுகாப்பீரே, பரிந்துரையாளராயிருந்து எம் பயணத்தை பாதுகாப்பீரே. அன்னையே வாழ்க, மரியே வாழ்க, தாயே நீ வாழ்க, தாயே நீ வாழ்க. கொந்தளிக்கும் கடல் மீது ஆட்சி செலுத்தி புயலை அடக்கினீரே, கானாவூர் திருமண பந்தியிலே மகிழ்ச்சியை தந்தீரே, மலைகள் மீது செல்லும் போது இடராமல் காக்கும் தாயே, ஆறுகளை கடந்து செல்லும் போது மூழ்காமல் காக்கும் தாயே, தீயில் நடந்தாலும் சுட்டு எரிக்காமல் பாதுகாக்கும் எங்கள் தாயே, தீமை வந்தாலும் துயரம் சூழ்ந்தாலும் எம்மை மீட்கும் தாயே. ஆண்டவர் வழியை தயாரிப்போம், கடவுளின் வரவை செம்மை செய்வோம். ஆண்டவர் வழியை தயாரிப்போம், கடவுளின் வரவை செம்மை செய்வோம். இறை மக்களே நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தூய சிந்தாத்திரை அன்னையின் அன்பு உள்ளங்களே, மயிலாடுதுறை மறைவட்டம் ஏறுகூரில் கூடிக்கொண்டிருக்கும் இறைமகனின் அன்பு தாய், அற்புத தாய் தூய சிந்தாத்திரை அன்னை, வழி செல்வோரை விழியென காப்பாயே என்ற ஆசி நிறைந்த மொழியோடு அனைவருக்கும் ஆசிரையும் அற்புதங்களையும் பெற்று தந்து கொண்டிருக்கிறாள் நமது அன்னை. பயணத்தின் பாதுகாவலியான நமது அன்னை நம் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படும் தடைகள், தோல்விகள், சோதனைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து நம்முடன் பயணம் செய்ய இப்பலியில் மன்றாடுவோம். புதுமைகள் புரிந்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் இப்புண்ணிய பூமியில் நம் ஒவ்வொருவரையும் இறை இயேசுவின் கரங்கள் வழிநடத்துவதாக. மக்கள் அனைவரின் மனம் மகிழ, குழந்தை பேறு கிடைக்க, திருமண தடைகள் நீங்க, பூரண சுகம் பெற, பிள்ளைகள் ஞானத்தில் வளர, இளையோர்கள் தங்கள் வாழ்வை ஆண்டவரின் வழியில் அமைத்து வாழ, தொழில்கள் வளர,
பயிர்கள், மரங்கள், கால்நடைகள் செழிமை பெற எல்லோரும் பெற வாருங்கள், வழிபடுவோம், வளம் பெறுவோம். அன்னையினுடைய ஆசிரை பெற்று செல்ல எத்தனையோ இடங்களிலிருந்து இந்த திருத்தலத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சென்னை வாழ் இறை மக்களும் சரி, பாண்டிச்சேரி, விழுப்புரம், மேலும் பல பகுதிகளிலிருந்து வேலை நகர் அன்னையை நோக்கி செல்லுகின்ற ஒவ்வொருவரும் இந்த அன்னையை நோக்கி வந்து பல அருளையும் ஆற்றலையும் பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்பகுதி மட்டுமா? இல்லை இல்லை, பல்வேறு இடங்களிலிருந்தும் இந்த இடத்திற்கு வந்து எருக்கூர் அன்னை சிந்தாத்திரை அன்னையினுடைய ஆசிரையும் அருளையும் பெற்று செல்லுகிறார்கள். முன்னுரையில் வாசிக்க கேட்டதற்கு இணங்க பல்வேறு கருத்துக்களை இங்கே முன்வைக்கின்றார்கள். அந்த கருத்துகள் நிறைவேறிய உடனே நன்றி காணிக்கை செலுத்த வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆக இப்படியாக பார்க்கின்ற பொழுது அன்னையினுடைய அந்த அளப்பரிய அன்பும் அளப்பரிய உதவியும் எல்லா மக்களுக்கும் நிறைவாக கிடைக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக விளங்குகிறது. ஆகவே இந்த அன்னையை நோக்கி வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆசீரும் அருளும் கிடைக்கட்டும். குறிப்பாக சென்னை வாழ் மக்கள், விழுப்புரம் வாழ் மக்கள் அல்லது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், பாண்டிச்சேரியிலிருந்து இந்த பகுதியிலிருந்து வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், மேலும் சொல்ல இயலாத, சொல்ல முடியாத, மறந்த பல ஊர்களிலிருந்து வந்து செல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த அன்னையினுடைய ஆசீர் அவர்களுக்கு வந்து கிடைக்கட்டும். அதே போல இங்கு இருக்கக்கூடிய சொந்த ஊரிலேயே வசித்து வருகக்கூடிய நம்முடைய கருத்துகளும் இந்த அன்னையின் வழியாக நிறைவேற வேண்டுமாய் மன்றாடுவோம். எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ விண்ணப்பங்கள், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ விருப்பங்கள் அனைத்தையும் இந்த அன்னையினிடம் சமர்ப்பிக்கின்ற பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து பரிந்து பேசி தேவையான அருளையும் ஆசிரையும் பெற்றுத்தரக்கூடியவளாக இருக்கின்றாள். மேலும் கிளைப்பங்கு மக்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். கிளைப்பங்கிலிருந்து வந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கும், மேலும் மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய, பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாயும், அவர்கள் இந்த ஆலயத்தை நோக்கி வருகின்ற பொழுது அவர்களுக்கு சிறந்த ஆசீரும் கிடைக்க வேண்டுமாயும், முடியாதவர்கள், படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவர்கள், தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தையும் அவர்களுடைய தேவையையும் அன்னையானவள் நிறைவாக தந்திட வேண்டும் என்று இத்திருப்பலியின் வழியாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதுக்கு மையான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி அருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய உயிர்த்தெழுதல் மறை நிகழ்வை பெருவிழாவாக கொண்டாடியது போல அவரது வருகையின் போது புனிதர்கள் அனைவரோடும் மகிழ்ந்திருக்க
நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அன்பார்ந்தவர்களே, நம்மை படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலே உள்ளார். அவர் அறிய முடியாத கடவுள் அல்ல, நம்மோடு வாழ்கின்ற கடவுள். நாம் அவரை மனதார தேட வேண்டும் என்று ஆசிக்கின்றார். நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் அவர்களைத்தான் என்று கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். திருத்தூதர் பணிகள் நூலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 15 மற்றும் 22 மற்றும் அதிகாரம் 18 வசனம் 1. அந்நாட்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்ஸ் வரை அழைத்துச் சென்றார்கள். சீலாவும் திமோத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள். அரையோபாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது: ஏதென்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கின்றேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்திற்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்கச் செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவகங்கள் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் கடவுள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகின்றார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்திற்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தட செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள் இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். அதன் பின் பவுல் அவர்களை நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்கள் அரையோபாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோசினியும்
தாமாரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. 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 விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார்.
தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உண்மை ஆழமானது, உன்னதமானது, தெய்வீகமானது, பண்பானது, பக்குவமானது. உண்மை ஆழமானது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருவதுதான் உண்மை. அந்த உண்மை வாயின் வழியாக வருவதிலேதான் வாய்மை வெளிப்படுகிறது. அந்த வாய்மை செயலளவிலே எண்பித்து காட்டப்படுகின்ற பொழுதுதான் அது மெய்மையாகிறது. ஆக உண்மை, வாய்மை, மெய்மை இவை ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதிலேதான் வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையை கடந்து வாய்மையிலே வாழ்ந்துவிட முடியாது, அல்லது மெய்மையை கடந்து உண்மையிலே வாழ்ந்துவிட முடியாது. ஆக உண்மை என்பது வாய்மையிலே பிறப்பெடுக்க வேண்டும். அந்த பிறப்பெடுக்கப்பட்ட அந்த உண்மையானது செயல் அளவிலே எண்பித்து காட்டுகின்ற பொழுதுதான் வாழ்க்கை உன்னதமானதாக மாறுகிறது. இந்த உண்மை பேசுபவர்களுடைய மனதில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று தெரியுமா? உண்மை பேசுபவர்கள் கம்பீரமாக இருப்பார்கள். உண்மை பேசுபவர்கள் கௌரவமாக இருப்பார்கள். உண்மை பேசுபவர்கள் ஆளுமை திறமையை கொண்டிருப்பார்கள். ஆக இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து செல்லுகின்ற பொழுதுதான் அங்கே வெற்றியை காண முடியும் என்பதனை எண்பித்து காட்டுகிறது. ஆக உண்மை கௌரவமாக இருக்கிறது, உண்மை ஆளுமை தன்மையை கொண்டிருக்கிறது, உண்மை கம்பீரமாக ஒரு மனிதனை வாழச் செய்கிறது. ஆக இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. சீராக் எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 25. உண்மைக்கு மாறாக பேசாதே, உண்மைக்கு மாறாக பேசாதே. உன்னுடைய அறியாமையை கண்டு நாணம் கொள், உன்னுடைய அறியாமையை கொண்டு வெட்கப்படு, உன்னுடைய அறியாமையை கண்டு வேதனைப்படு, உன்னுடைய அறியாமையை கண்டு துன்பப்படு. அப்படின்னா என்ன? உண்மையோடு இருக்க வேண்டும், உண்மையோடு பேச வேண்டும், உண்மையோடு வாழ வேண்டும் என்பதனை தான் ஆண்டவர் நமக்கு எண்பித்து காட்டுகிறார். அறியாமை என்னும் பொய்மையை விடுத்து உண்மை என்னும் ஒளியை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றியை காண்கின்றீர்கள், வாழ்க்கையில் உண்மையை தேடுகின்றீர்கள். இதற்கு ஒரு உதாரணம், ஏத்தென்ஸ் நகரில் வாழ்ந்து வந்த இளைஞர்கள் அறியாமை என்னும் இருளில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களை பக்குவப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும், உண்மையின் நெறியில் வாழ வேண்டும் என்று ஆசிக்க ஒருவர் விரும்பினார். யார் அவர்? சாக்ரட்டிஸ் என்பவர். ஆக இளைஞர்களை ஒருங்கிணைக்கிறார், அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் புரிகிறார், உண்மையின் வாழ வேண்டும் என்று அங்கே அவர்களுக்கு அறிவுரை வளர்த்து கொண்டிருக்கிறார், அறிவுரை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இவரை இப்படியே விட்டுவிட்டோம் என்றால் இங்கே இளைஞர்கள் கொதித்து எழுந்து விடுவார்கள், இளைஞர்கள் உண்மையின் வழியில் சென்று விடுவார்கள். ஆகவே அந்த அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் என்ன செய்தார்கள்? இவரை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அவ்வாறே தண்டனை தீர்ப்பும் கொடுக்கப்பட்டது. என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது என்று தெரியுமா? விஷம் கொடுக்கப்பட்டது. ஆக இந்த விஷத்தை அருந்துவதற்கு முன்பதாக சாக்ரட்டிஸ் சொன்ன வார்த்தைகள் தான் இது. வாழ்வதற்காக நான் இறக்கிறேன், நல்லா பாருங்க, வாழ்வதற்காக நான் இறக்கிறேன், நீங்கள் இறந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்வதற்காக இறக்கிறேன், என்னுடைய உண்மை வாழ வேண்டும் என்று இறக்கிறேன், என்னுடைய உண்மை நிலைத்து நிற்க வேண்டும் என்று நான் இறக்கிறேன்.
என்னுடைய உண்மை எப்பொழுதுமே பேசப்பட வேண்டும் என்று இருக்கிறேன். என்னுடைய உண்மை உறக்க சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இறந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எவற்றை சுட்டிக்காட்டுகிறது என்றால், பொய்மையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அனுதினமும் பொய்மையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கிறீர்கள். பொய்மையை கட்டி தழுவி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவேதான் அந்த சாக்ரட்டிஸ் என்கின்றவர் இவராக சொல்லுகிறார், நீங்கள் இறந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், பொய்மையிலே சிக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆக பொய்மையை விடுத்து உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள், உண்மையின் வழியில் வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். உண்மைக்கு பணியாது அநீதிக்கு பணிபவருடைய தலையில் ஆண்டவருடைய என்னது சினமும் சீற்றமும் அவருடைய தலையில் விழும் என்று எச்சரிக்கின்றார். பார்த்தீர்களா? ஆக எப்பொழுது உண்மைக்கு பணியவில்லையோ நம்முடைய தலையில் என்ன இருக்குமா? ஆண்டவருடைய சினமும் சீற்றமும் வந்து விழும் என்று எச்சரிக்கின்றார். ஆக பொய்மையை துறந்து உண்மையோடு வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய ஆற்றலையும் வல்லமையும் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். உண்மையை உறக்க சொல்லுகின்ற பொழுது, எந்த உண்மையை? ஆண்டவரை உறக்க சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவருடைய பணியை உறக்க அறிவிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எண்பித்து காட்டுகிறோம், ஆண்டவரை பிறருக்கு அறிவித்து சொல்லுகிறோம் என்பதனை எண்பித்து காட்டுகிறது. கடைசியாக யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தை 37. உண்மைக்கு சான்று பகர்வதே என்னுடைய பணி. இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே வளர்ந்தேன் என்று சொல்லுகிறார். உண்மைக்கு சான்று பகர்வதான் உங்களுடைய பணி. உண்மையிலும் உண்மையோடும், நல்லா புரிஞ்சுக்கங்களேன், உண்மையிலும் உண்மையோடும், உண்மையிலும் கடவுளோடும், உண்மையோடும் உண்மையாக பேசுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? பக்குவம் நிறைந்ததாக இருக்கும், மகத்துவமாக இருக்கும், ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே உண்மையின் வழியில் வாழ இறைவனுடைய ஆசிரை வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். வல்ல இறைவன் நல்லது புரிவாராக. ஆமீன். இப்பொழுது நமது தேவைகளை எடுத்துரைத்து மன்றாடுவோம். குறிப்பாக இன்று நமது பங்கு ஆலயத்தினுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவானது எல்லோருக்குமே அன்பையும் ஆற்றலையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த விழாவில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், அவர்களுடைய தேவைகளையும் இறைவன் ஆசீர்வதித்து தந்திட வேண்டும் என்று இப்பொழுது மன்றாடுவோம். எங்களை அரவணைத்து காக்கும் தந்தையே இறைவா, உம் திரு அவையை வழி நடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், திருப்பணியாளர்கள் அனைவரும் உம்மால் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கும் தம்மை நாடி வரும் எல்லா மக்களுக்கும் பணிபுரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எம்மை காண்பவரே இறைவா, இந்த உயிர்ப்பின் காலத்தில் உயிர்த்த ஆண்டவரை ஆலயத்தில் மட்டுமே தேடாமல் எமக்கு அடுத்திருக்கும் சகோதர சகோதரிகளிலும் உம்மை காணுகின்ற வரத்தை நீர் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உலகனைத்தையும் படைத்த எம் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் உம்மை தேடவும் உம்மையே சார்ந்து வாழவும் கடவுளை அறியாதவர்கள் போல் எங்கள் வாழ்வை உலக போக்கில் வாழாமல் உம் பிள்ளைகளாக என்றும் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வாழ்வை தர வந்த வல்லலே எம் தலைவா, சிந்தாத்திரை அன்னையின் பரிந்துரையால் எங்கள் வாழ்வை வளப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். குறிப்பாக
எம் பங்கு மக்களின் குடும்ப சமாதானம், குழந்தை பேறு பெறவும், திருமண தடைகள் நீங்கவும், வெளிநாட்டு பயணங்களை ஆசிர்வதிக்கவும், வேலை வாய்ப்பிற்காகவும், நோய்கள் நீங்கி பூரணம் சுகம் பெறவும், பயிர்கள் கால்நடைகள் பெருகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, இப்பொழுது எழுப்பிய அனைத்து தேவைகளோடும் குறிப்பாக இன்று எமது பங்கு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எமது பங்கு மக்களையும் கிளை பங்கு மக்களையும் இந்த ஆலயத்திற்காக உதவி செய்கின்ற அனைத்து நன்கொடையாளர்களையும் ஆசீர்வதித்திரளும். இவ்வழியாக சென்று இந்த அன்னையை கண்டு கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திரளும். அவருடைய தேவைகளையும் விண்ணப்பத்தையும் மௌனமாக எடுத்துரைத்து கொண்டிருக்கக்கூடிய இவ்வேளையில் எங்களை காத்து வழிநடத்தியருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன்னிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார்.
பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவரே தூயவர் வான்படைகளின் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. ஆண்டவர் திருப்பெயரால் வருகிறவர் நீரே. ஆசி நீரை பெற்றவர், உன்னதத்தில் ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் வளமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் பரிபாலர்,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலி சிந்தாத்திரை மாதா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே,
இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். வாழ்வு தரும் உணவு, அழியா வாழ்வு தரும் உணவு, வாழ்வு தரும் உணவு, அழியா வாழ்வு தரும் உணவு. அனைவரும் உள்ளத்தில் உவந்து ஏற்கும் ஆன்மீக உணவு, அனைவரும் உள்ளத்தில் உவந்து ஏற்கும் ஆன்மீக உணவு. உணவு உணவு உணவு, இயேசுவே நம் உறவு, அந்த உணவை உண்டால் உறவு, இயேசுவே நம் உறவு. உணவு உணவு உணவு, இயேசுவே நம் உணவு, அந்த உணவை உண்டால் உறவு, இயேசுவே நம் உறவு. வாழ்வு தரும் உணவு, அழியா வாழ்வு தரும் உணவு, வாழ்வு தரும் உணவு, அழியா வாழ்வு தரும் உணவு. பாலை நிலத்தில் பசியை போக்கிய மன்னா என்ற உணவு, அந்த மன்னாவை விட்டு மனுகுலம் வாழ வந்த உணவு, பாலை நிலத்தில் பசியை போக்கிய மன்னா என்ற உணவு, அந்த மன்னாவை விட்டு மனுகுலம் வாழ வந்த உணவு. இதை என் நினைவாய் செய்யுங்கள் என்று விட்டு சென்ற உணவு, எம்மாவு சீடரின் கண்களையே திறந்து வைத்த உணவு, எம்மாவு சீடர் கண்களையே திறந்து வைத்த உணவு. உணவு உணவு உணவு, இயேசுவே நம் உறவு, அந்த உணவை உண்டால் உறவு, இயேசுவே நம் உறவு. உணவு உணவு உணவு, இயேசுவே நம் உறவு, அந்த உறவை உண்டால் உறவு, இயேசுவே நம் உறவு. வாழ்வு தரும் உணவு, அழியா வாழ்வு தரும் உணவு, வாழ்வு தரும் உணவு, அழியா வாழ்வு தரும் உணவு. ஐந்து அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்து அளித்த உணவு, 2 மீன்களை எல்லோருக்கும் உண்ண கொடுத்த உணவு, 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த உணவு, 2 மீன்களை எல்லோருக்கும் உண்ண கொடுத்த உணவு. வானத்தினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, வானத்தினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, விண்ணக வாழ்வுக்கு நம்மை அழைக்கும் இயேசுவே நம் திருவுணவு. விண்ணக வாழ்வுக்கு நம்மை அழைக்கும் இயேசுவே அந்த திருவுணவு. உணவு உணவு உணவு, இயேசுவே நம் உறவு, அந்த உணவை உண்டால் உறவு, இயேசுவே நம் உறவு. உணவு உணவு உணவு, இயேசுவே நம் உணவு, அந்த உணவை உண்டால் உறவு, இயேசுவே நம் உறவு. வாழ்வு தரும் உணவு, அழியா வாழ்வு தரும் உணவு, வாழ்வு தரும் உணவு, அழியா வாழ்வு தரும் உணவு. அனைவரும் உள்ளத்தில் உவந்து ஏற்கும் ஆன்மீக
கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு பெறச் செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வளமோடு நலமோடு வாழ செய்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. பாதுகாவலியே, சிங்காத்திரை அன்னையே, பயணத்தின் பாதுகாவலியே, சிங்காத்திரை அன்னையே, பரிந்துரையாளராயிருந்து என் பயணத்தை பாதுகாப்பீரே, பரிந்துரையாளராயிருந்து என் பயணத்தை பாதுகாப்பீரே. அன்னையே வாழ்க, மரியே வாழ்க, தாயே நீ வாழ்க, தாயே நீ வாழ்க. கொந்தளிக்கும் கடல் மீது ஆட்சி செலுத்தி புயலை அடக்கி நீரே. காணாவூர் திருமண பந்தியிலே மகிழ்ச்சியை தந்தீரே. மலைகள் மீது செல்லும் போது இடராமல் காக்கும் தாயே, ஆறுகளை கடந்து செல்லும் போது மூழ்காமல் காக்கும் தாயே, தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்காமல் பாதுகாக்கும் எங்கள் தாயே, தீமை வந்தாலும் துயரம் சூழ்ந்தால் நம்மோடு இருக்கும் தாயே. அன்னையே வாழ்க, மரியே வாழ்க, தாயே நீ வாழ்க, தாயே நீ வாழ்க. பயணத்தின் பாதுகாவலியே, சிங்காத்திரை அன்னையே, பயணத்தின் பாதுகாவலியே, சிங்காத்திரை அன்னையே, பரிந்துரையாளராயிருந்து எம் பயணத்தை பாதுகாப்பீரே, பரிந்துரையாளராயிருந்து எம் பயணத்தை பாதுகாப்பீரே. அன்னையே வாழ்க, மரியே